எண்ணாகமம் 10-12 அத்தியாயங்களில் ஒரு பெரிய திருப்பத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையை விட்டு புறப்படுகிறார்கள். சீனாயில் அவர்கள் கட்டளைகளைப் பெற்றார்கள், உடன்படிக்கை வாழ்க்கையை கற்றார்கள், கூடாரத்தை அமைத்தார்கள், மேகத்தின் வழிநடத்தலை அனுபவித்தார்கள். இப்போது உண்மையான சோதனை தொடங்குகிறது. சீனாயை விட்டு வெளியேறுவது பயிற்சி இடத்தை விட்டு வனாந்தர வாழ்க்கைக்குள் நுழைவது போல். வெப்பம், தாகம், சோர்வு, நீண்ட காத்திருப்பு, குடும்ப அழுத்தம், இவை எல்லாம் மனித இதயத்தை வெளிப்படுத்துகிறது. எண்ணாகமம் 10-இல் கர்த்தர் ஒழுங்கும் தெளிவான சைகைகளும் மூலம் நடத்துகிறார். எண்ணாகமம் 11-இல் மனிதரின் உள்ளே நடப்பதை காண்கிறோம். முணுமுணுப்பு, ஆசை, மனச்சோர்வு. எண்ணாகமம் 12-இல் குடும்பத்திற்குள்ளேயும் சபையிலும் வரும் ஒரு பொதுவான பிரச்சினை வெளிப்படும்: பொறாமை மற்றும் தலைவர்களைப் பற்றிய தவறான பேச்சு. குழந்தைகளுக்கான கருத்து: வனாந்தரம் வெளியே மட்டும் இல்லை, சில நேரம் அது நம் உள்ளே இருக்கும். நாம் களைப்பாகும்போது நன்றி குறையும். ஆகவே இந்த வாரம் நாம் 3 காரியங்களை பயிலுகிறோம்: கர்த்தரின் சைகைகளை கேட்பது, கடின நேரத்திலும் நம்புவது, ஒருவருக்கொருவர் நன்மை செய்வது. கர்த்தர் மோசேக்கு 2 வெள்ளி எக்காளங்களைச் செய்யச் சொல்கிறார். எண் 10, 1, 2. ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு நோக்கம் உள்ளது: ஜனங்களைச் சேர்க்க, தலைவர்களை அழைக்க, அணிவகுப்பை தொடங்க, ஆபத்து நேரத்தில் எச்சரிக்கை கொடுக்க. எண் 10, 3, 9. மேலும் பண்டிகை நாள்களிலும் ஆசீர்வாத நாட்களிலும் கர்த்தரை நினைவு கூறவும் எக்காலம் ஓதப்படுகிறது. எண் 10 மணி 10 நிமிடம். இது மிகவும் நடைமுறை. பெரும் மக்கள் கூட்டம் இருக்கும் முகாமில் தெளிவான சைகைகள் இல்லாவிட்டால் குழப்பம் ஏற்படும். கர்த்தர் தம் ஜனங்கள் ஒரே மனதாய் செயல்படவும் பாதுகாப்பாக நகரவும் உதவுகிறார். பாடம்: கர்த்தர் குழப்பத்தின் தேவன் அல்ல, அவர் வழிகாட்டுவார். சில நேரம் வெளிப்பாடு பெரிய தரிசனம் போல இருக்காது, சரியான நேரத்தில் வரும் தெளிவான வழிநடத்தலாக இருக்கும். இன்றும் நமக்கு ஆவிக்குரிய எக்காலங்கள் உள்ளன: வேதவாக்குகள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்த ஆவி, உடன்படிக்கைகள், நீதியான தலைவர்கள். வாழ்க்கை சத்தமாக இருக்கும்போது கூட கர்த்தர் சைகை தருகிறார். கேள்வி: நாம் கேட்கிறோமா? குழந்தைகளுக்கான உதாரணம்: பூங்காவில் பெற்றோர் ஒரு விசில் ஒலிப்பார். ஒரு சத்தம் இங்கே வா என்றால், மற்றொன்று வீட்டுக்குப் போகலாம் என்று பொருள். அது கட்டுப்படுத்த அல்ல, பாதுகாப்பதற்காக. கர்த்தரின் கட்டளைகளும் அப்படியே. ஒரு சவால்: இப்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன சைகை கொடுக்கிறார்? ஒரு வசனம் மீண்டும் மீண்டும் நினைவில் வருகிறதா? மனந்திரும்ப ஒரு தூண்டுதல் வருகிறதா? சேவை செய்ய அழைப்பு வருகிறதா? அல்லது சரியானதைத் தேர்ந்தால் கிடைக்கும் சமாதானமா? அந்த சைகையை மதியுங்கள். இப்போது பெரிய தருணம் வருகிறது. மேகம் உயர்ந்தது, அவர்கள் சீனாயை விட்டு புறப்பட்டார்கள். எண் 10, 11, 13. நீண்ட காலம் அவர்கள் அங்கே கற்றார்கள், இப்போது வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம். கோத்திரங்கள் கர்த்தர் கொடுத்த ஒழுங்குப்படி முன்னேறுகின்றன. எண் 10, 14, 28. இது சீரற்ற பயணம் அல்ல, இது உடன்படிக்கை ஜனங்களின் ஒற்றுமையான நடை. பாடம்: கீழ்ப்படிதல் என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, விசுவாசத்தின் செயல். நாம் முழு உறுதி வரும் வரை காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் பல நேரம் திசை கொடுத்து, ஒரு படி எடுத்து வா என்று அழைக்கிறார். மேகம் நகர்ந்ததும் அவர்கள் நகர்ந்தார்கள். இன்றும் நமக்கு புறப்படும் நேரங்கள் வரும். ஒரு பழக்கத்தை விட்டுவிட வேண்டிய நேரம், ஒரு தவறை சீர் செய்ய வேண்டிய நேரம், சேவை செய்ய வேண்டிய அழைப்பு. கர்த்தர் படிப்படியாக நடத்துகிறார். ஒழுங்கு முக்கியம். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இடம் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதை உண்டு. கர்த்தர் பாதுகாப்பையும் ஒன்றுபாட்டையும் கவனிக்கிறார். குழந்தைகளுக்கான உதாரணம்: ஆசிரியர் கிளாஸை வெளியே அழைத்துச் செல்லும்போது வரிசையாக நடக்கச் சொல்வார். எல்லோரும் தனித்தனியாக நடந்தால் வழி தவறும். ஒழுங்காகச் சென்றால் எல்லோரும் பாதுகாப்பாகச் செல்வார்கள். இன்று கர்த்தர் உங்களை நட என்று அழைக்கிறாரா? பெரிய குதிப்பு வேண்டாம். விசுவாசத்தோடு அடுத்த படியை எடுத்து வையுங்கள். இந்த பகுதியில் 2 அழகான விஷயங்கள் உள்ளன. முதலில் மோசே ஹோபாபை அழைத்து, நீ எங்களோடு வா, நாம் உனக்கு நன்மை செய்வோம் என்று சொல்கிறார்.
எண் 10, 29, 32. இது உடன்படிக்கை மக்களின் மனப்பான்மை. யாரும் தனியாக இருக்க வேண்டாம், கர்த்தரின் ஜனங்களோடு நடக்கலாம். அடுத்து பயணத்தின் ஜெபம் வருகிறது. உடன்படிக்கை பெட்டி புறப்படும்போது மோசே சொல்கிறார், கர்த்தாவே, எழுந்தருளும். எண் 10:35. அவர்கள் தங்கும்போது, கர்த்தாவே, திரும்பி வாரும். எண் 10:36. பாடம்: கர்த்தர் இலக்கில் மட்டும் இல்லை, வழியிலும் இருக்கிறார். நாம் வேலைக்கு, சேவைக்கு, கடின உரையாடலுக்கு செல்லும்போது, கர்த்தாவே, முன் சென்று வழிநடத்தும் என்று ஜெபிக்கலாம். நாம் வீட்டுக்கு திரும்பி ஓய்வெடுக்கும்போது, கர்த்தாவே, எங்களோடு தங்கும், சமாதானம் தரும் என்று ஜெபிக்கலாம். இதை தினசரி ஜெபமாக மாற்றுங்கள். காலை, எழுந்தருளும், கர்த்தாவேயு. இரவு, திரும்பி வாரும், கர்த்தாவேயு. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், கர்த்தரின் வழி பெரும்பாலும் ஒன்றாக நடப்பது. சபை, குடும்பம், நண்பர்கள், இவை கர்த்தர் தரும் உதவி. எண்ணாகமம் 11-இல் இதயத்தின் சோதனை தெளிவாக தெரிகிறது. மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள், கர்த்தர் அதில் பிரியமில்லாதவர். எண் 11:1. பிறகு சிலர் ஆசையை தூண்டினார்கள், இஸ்ரவேலும் அழுதார்கள், எகிப்தின் உணவுகளை நினைத்து ஆசைப்பட்டார்கள். எண் 11:4-6. இது வலி தரும், ஏனெனில் மன்னா தினமும் வந்த கர்த்தரின் அற்புதம். ஆனால் முணுமுணுப்பு வந்தால், நாம் கிடைத்த ஆசீர்வாதங்களை சாதாரணம் என்று கருத ஆரம்பிப்போம். மேலும் கடந்த காலத்தை அழகாக நினைத்து, அந்த இடத்தின் அடிமைத்தனத்தை மறந்துவிடுவோம். பாடம்: முணுமுணுப்பு பரவும், நினைவையும் மாற்றிவிடும். நன்றி என்பது விசுவாசத்தை காக்கும் ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு. அது சிரமத்தை மறைப்பது அல்ல, கர்த்தரின் நன்மையை நினைவில் வைத்திருக்க உதவுவது. இன்றும் நாம் முன்பு நன்றாக இருந்தது என்று சொல்லலாம். கவனமாக இருங்கள், சில முன்பு என்பது ஆவிக்குரிய எகிப்தாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார், திரும்ப கொண்டு போகவில்லை. குழந்தைகளுக்கான உதாரணம்: நல்ல உணவு சாப்பிட்ட பிறகு இனிப்பு இல்லை என்று மட்டும் புலம்புவது போல. நன்றி இல்லாத இதயம் இருளாகிறது. சவால்: இன்று 3 ஆசீர்வாதங்களை எழுதுங்கள். நன்றியுடன் நினைத்தால் மனம் சமாதானமாகும், பேச்சும் மென்மையாகும். மோசே ஒவ்வொரு கூடாரத்திலும் அழுகுரலை கேட்டார். அவர் மிகவும் சோர்ந்து கர்த்தரிடம் நேர்மையாகச் சொல்கிறார், இந்த ஜனத்தை நான் ஒருவராகச் சுமக்க முடியாது. எண் 11, 10, 15. இதில் ஒரு உண்மை உள்ளது, தீர்க்கதரிசியும் மனிதர்தான். சுமைகள் அதிகமாகும்போது களைப்பு வரும். ஆனால் மோசே அதை மறைக்கவில்லை, கர்த்தரிடம் கொண்டு சென்றார். கர்த்தர் கருணையுடன் பதிலளிக்கிறார். 70 மூப்பர்களைச் சேர்த்து, மோசேக்கு இருந்த ஆவியே அவர்களுக்கும் கொடுத்து, சுமையை பகிரச் செய்கிறார். எண் 11, 16, 17. பாடம்: கர்த்தரின் வேலை ஒருவரை நசுக்குவதற்காக இல்லை, அவர் கூட்டாளிகளை அமைக்கிறார். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது அறிவும் விசுவாசமும். இன்றும் வீட்டில், சபையில், வேலை இடத்தில் எல்லாம் என் மேல் என்று தோன்றினால், அது கர்த்தரின் வழி அல்ல. பணிகளைப் பகிருங்கள், பிறரை நம்புங்கள், கர்த்தரிடம் வலிமை கேளுங்கள். குழந்தைகளுக்கான உதாரணம்: கனமான பெட்டியை ஒருவராக தூக்கினால் காயம், பலர் சேர்ந்து தூக்கினால் பாதுகாப்பு. 70 மூப்பர்கள் ஆவியைப் பெற்று தீர்க்கதரிசனம் பேசுகிறார்கள். எண் 11, 24, 25. முகாமுக்குள்ளே இருந்த 2 பேரும் பேசினார்கள். சிலர் அதை நிறுத்த சொல்லுகிறார்கள். ஆனால் மோசே சொல்கிறார், கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக இருந்தால் நன்று. எண் 11:29. மோசே பொறாமைப்படவில்லை, அவர் அதிக நன்மையை விரும்பினார். பாடம்: பரிசுத்த ஆவி பலரினாலும் செயல்பட முடியும். ஆவிக்குரிய வரங்கள் போட்டி அல்ல, மற்றவர் ஆசீர்வதிக்கப்படும்போது நாம் மகிழலாம். ஆனால் அதே அத்தியாயம் ஆசையின் அபாயத்தையும் காட்டுகிறது. மக்கள் இறைச்சி வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். கர்த்தர் அதிகமான காடை கொழுந்துகளை அனுப்பினார். எண் 11, 31, 32. அவர்கள் பேராசையுடன் சேகரித்தார்கள். இறைச்சி வாயில் இருக்கும்போதே தண்டனை வந்தது. எண் 11:33. பிரச்சினை இறைச்சி அல்ல,
கட்டுப்பாடற்ற ஆசை. இன்றும் சற்றுதான் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆசை கட்டுப்பாடின்றி வளர்ந்தால் சமாதானத்தை கவர்ந்துவிடும். கர்த்தரின் தண்டனை அழிப்பதற்காக அல்ல, குணப்படுத்தவும் காக்கவும். குழந்தைகளுக்கான உதாரணம்: இனிப்பை அளவுக்கு மீறி சாப்பிட்டால் வயிறு வலிக்கும். எல்லைகள் நம்மை காக்கும். எண்ணாகமம் 12 குடும்பத்திற்குள் வரும் சோதனையை காட்டுகிறது. மிரியாமும் ஆரோனும் மோசேயை எதிர்த்து பேசுகிறார்கள். எண் 12 1, 2. உள்ளுக்குள் இருக்கும் கேள்வி இது: கர்த்தர் மோசேவோடு மட்டும் பேசுகிறாரா? இது பொறாமையும் அதிகார போட்டியும். அவர்கள் மோசேயின் சகோதரி, சகோதரன். அவர்கள் சுமை எடுத்தவர்களே. ஆனால் ஒப்பிடும் மனம் வந்தால் கர்த்தர் மற்றவரை அழைத்த விதத்தை நாம் பார்ப்பதில்லை. எனக்கும் அப்படி வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கும். வேதாகமம் மோசே மிகவும் தாழ்மையானவர் என்று சொல்கிறது. எண் 12 3. கர்த்தர் தாமே தலையிட்டு அவர்களை கூடாரத்தில் அழைத்து மோசேயுடன் அவர் பேசும் விதத்தை விளக்கி தம் ஊழியனை பாதுகாக்கிறார். எண் 12 4, 8. பாடம்: கர்த்தர் தம் அழைப்பை பாதுகாப்பார். இது தலைவர்கள் எப்போதும் பிழையில்லாதவர்கள் என்பதல்ல, ஆனால் நாம் மரியாதையுடன், அன்புடன் பேச வேண்டும். பொறாமை மற்றும் இகழ்ச்சியுடன் பேசுவது உடன்படிக்கை சமூகத்தை காயப்படுத்தும். இன்றும் வீட்டிலும் சபையிலும் நெருக்கமானவர் சொல்வதுதான் அதிகம் வலிக்கும். ஆகவே நாம் பேசும் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இங்கு விஷயம் மிக கடுமையாகிறது. மிரியாம் குஷ்டமாகிறாள். எண் 12 மணி 10 இது கர்த்தர் பொறாமையும் பழிப்பையும் சாதாரணமாக பார்க்கவில்லை என்பதை காட்டுகிறது. வார்த்தைகளுக்கு விளைவு உண்டு. ஆனால் மோசேயின் மனநிலையை கவனியுங்கள். அவர் மகிழவில்லை. அவர் உடனே கர்த்தரிடம் அழைத்து, தேவனே, அவளை குணமாக்கு என்று ஜெபிக்கிறார். எண் 12 மணி 13. இது ஆவிக்குரிய முதிர்ச்சி. துன்பம் கொடுத்தவருக்காகவும் பரிந்துரையாய் ஜெபித்தல். கர்த்தர் தண்டனையும் கருணையும் சேர்த்து பதிலளிக்கிறார். மிரியாம் 7 நாள் முகாமுக்கு வெளியே இருக்க வேண்டும். எண் 12 14, 15. அது விளைவும் சுத்திகரிப்பும். ஆனால் ஜனங்கள் முன்னே செல்லாமல் மிரியாம் திரும்பும் வரை காத்திருக்கிறார்கள். எண் 12 மணி 15. இது அழகான படம். மீட்பு வரும் வரை காத்திருக்கும் சமூகம். பாடம்: கர்த்தரின் தண்டனை இலக்கில்லாத தண்டனை அல்ல. அவர் பாதுகாக்கிறார், கற்பிக்கிறார், குணப்படுத்துகிறார். நாமும் தவறு நடந்தால் நேர்மையாக சீர் செய்ய வேண்டும். மேலும் மீட்புக்காக ஜெபித்து மீண்டும் சேர்க்க உதவ வேண்டும். எண்ணாகமம் 10, 12-3 வனாந்தர பாடங்கள் மூலம் சுருக்கலாம். கேட்பது, நம்புவது, நன்மை செய்வது. முதல், கேட்பது. எண் 10. கர்த்தர் தெளிவான சைகைகளை கொடுத்தார். அவர் குழப்பத்தில் வாழச் சொல்வதில்லை. நாம் பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுக்கும்போது அடுத்த படி தெளிவாகும். இரண்டாம், நம்புவது. எண் 11. அழுத்தம் வந்தால் முணுமுணுப்பு, ஆசை, பழைய நினைவுகள் மேலெழும். விசுவாசம் என்பது சூழ்நிலை வசதியாகும்போது மட்டும் அல்ல, கடின நேரத்திலும் கர்த்தரின் நன்மையை நினைவில் வைத்திருப்பது. மூன்றாம், நன்மை செய்வது. எண் 12. பொறாமை, விமர்சனம் உறவுகளை உடைக்கும். தாழ்மை உறவுகளை காக்கும். நாம் பேசும் வார்த்தைகள் கட்டும் வார்த்தைகளாக இருக்கட்டும். இன்றைய நடைமுறை: வழி தெரியாத போது கேள், சோர்வாக இருக்கும்போது நம்பு, ஒப்பிடும் மனம் வந்தால் நன்மை செய். கர்த்தர் நம்மை ஒரு இடத்துக்கு மட்டும் அழைத்துச் செல்லவில்லை, அவர் நம்மை மாற்றுகிறார், அவரோடு நடக்கக்கூடிய ஜனங்களாக உருவாக்குகிறார்.